all things, I consider them rubbish, that I may gain Christ. Read from there. That I may gain Christ. அந்த இடத்துல நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த வசந்த வாசிங்க. தமிழ்ல வாசிங்க. அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Okay, thank you. Number one, now Saint Paul wants to gain something. அதாவது பிள்ளைகளை கவனிங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏசப்பாவை நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு உதவி செய்ய உங்களுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில வழியில வந்து உதவி செய்யறது ஆண்டவர் தான். அற்பமான இந்த மனச்சிந்தனையால ஆண்டவரை தூக்கி விட்டுறாங்க. இந்த அற்பமான புத்தியில ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. Gain Christ. பவுலடியார் இங்கே பார்க்க என்ன சொல்றான்னா எனக்கு நான் கிறிஸ்து இயேசுவை ஆராய்ப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவை நான் என் வாழ்க்கையில கெயின் என்னது? ஆராயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் Could Solomon say almost the same statement to gain Yahweh in my life? யோசிச்சு பாருங்க, சாலமோன் ராஜா அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த சாலமோன் ராஜா என்றைக்காவது சொல்லி இருக்கிறாரா நான் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சாலமோன் ராஜா சொல்லி இருக்கிறாரா? சொல்லல. Now, Pastor was in his sermon using certain phrases that I remember. You get all the blessings, material blessings, but it becomes a burden to you. ஆமா, சில வேளைகளில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்ட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் சில வேளைகளில் உங்களுக்கு அது பாரமா இருக்கும். Here Saint Paul is comparing what he had in the world and what he has now in Christ. அதாவது பவுலடியார் சொல்லும்போது பாருங்க, அவருக்கு உலகத்துல என்ன இருந்தது என்றதை அவர் சொல்லுகிறார். உலகத்துல நான் எப்படி இருந்தேன், உலகத்துல எனக்கு என்னென்னலாம் இருந்துச்சு, ஆனால் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டதற்கு அதற்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, அல்லாவிட்டால் என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதை ஆதாயப்படுத்த ஓடுறேன், எதுக்கு நேரா ஓடுறேன், நீ எதுக்கு நேரா ஓடுற. The guiding rule to control you and me in this world is seek ye first the kingdom of God and his righteousness. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல கவனிங்க பிள்ளைகள், இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நாங்கள் எங்களை கைட் பண்றோம் இருக்குல்ல, கைடிங்னு சொல்றது வழி நடத்துறது, நம்மை ஆமா வழி நடத்துகிற எண்ணம் சிந்தனை. கவனிங்க பிள்ளைகளே, நம்மை வழி நடத்துகிற எண்ணம் சிந்தனை சரிதானே? எண்ணம் சிந்தனை